மீண்டும் ஒரு ரவுண்ட் ஒன் மேட்சுக்கு வந்திருக்கோம். இந்த மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா உடையாளிப்பட்டி வெர்சஸ் கதிர் அண்ட் கதிர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க உடையாளிப்பட்டி. 3 ஓவர் மேட்ச் 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குணா வந்திருக்காங்க. குருவி ரைட்டா மோதகிலேருந்து ஃபர்ஸ்ட் பாலே பெரிய லான்ச். அன்ஃபார்ச்சுனேட்டா கைக்கு போகணும் எதிர்பார்த்தா அது தலையை தாண்டி போயிடுச்சுங்க. ஃபீல்டர் ரெடியாக பார்த்தோன்னே ஏன்னா நிறைய கேச்சஸ் அங்கே நான் இப்போ பார்த்தேன். லாஸ்ட் 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாட் கொடுக்க போகும்போது கைக்கு போயிடுச்சு. தலையை தாண்டி போக வச்சிருக்காரு. முதல் பாலே மேக்ஸிமம் அஜித் அவர் கையிலேருந்து. ஃபுல்லர் பால் உள்ள போடப்பட்ட பந்து குத்தி போகும், ஃபாஸ்ட்டாக போகும். 1 பவுன்ஸ் பவுண்டரி. செக் பண்ணி எஸ் பவுண்டரி தான் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் மீண்டும் பிக் ஷாட்கான முயற்சி சரியாக கனெக்ட் பண்ண முடியல. இன்சைட் வச்சு சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முகேஷ் ஸ்டேக்கில் கட்டுக்கு தான் போவார்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி தான் போனார். வந்து லோவாயிடுச்சு. 2 more remaining. பேச கம்மி பண்ணி போட்டார். ஒரு லாஃப்ட்டுக்கு போனாங்க. செம்ம ஹைட்டு போயிருக்கு. ரெடி ஆயிட்டார் ஃபீல்டர் தமிழங்க. ஃபீல்டர் கேட்ச் எடுக்க முதல் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கரிகாலன். 1 more remaining. நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பந்து. ஒரு அப்பீல் எடுத்து பார்த்தாங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 6 ஒரு 4 விட்டு கொடுத்தாலும் ஒரு விக்கெட்டை வேற பிடிச்சிட்டு போயிருக்காரு குணா. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மன்னார்குடி. கதிர் அண்ட் கதிர் ஆக்சுவலாக துரை இந்த ஓவர் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஃபுல்லராக இருந்துச்சு. செகண்ட் பால் டாஸ் பால். ஆல்ரெடி ஒரு 6 ஒரு 4 அசால்ட்டா பதிவு பண்ண பேட்ஸ்மேனுக்கு ஜூசி ஃபுல் டாஸ் தேங்க்யூ சொல்லி அடிச்சிருக்காரு அந்த பந்தை. 6 ரன் குத்தி போட்டிருக்காங்க. ஃபாஸ்டா போட்டாலும் புல்லாட ரெடியா இருந்திருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஏமாத்திருச்சாங்க ஃபீல்டரை. 4 ரன்னுங்க. நல்ல டச்சில் இருக்காருங்க. கணிச்சிடறாரு. எவ்வளோ வேகமாக போட்டாலுமே அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண கரெக்டாக இருக்காரு பேட்ஸ்மேன். இன்னும் கன்வென்சிங்காக ஆடி இருக்காரு. தரையோட போயிருக்கு. மிஸ் ஃபீல்டு காலுக்குள்ள பூந்து போயிடுச்சு. அவர் 2 எதிர்பார்த்தாரு. இங்கே கிடைச்சதோ 4 ரன்னு. ஒரு 6 2 4 எக்ஸ்பென்சிவ் ஓவர். 2 more remaining. நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு. அது எப்படியோ கணிச்சு ஆடிட்டாருங்க. பேக்வர்ட் பாயிண்ட்ல 2 ரன். 1 more remaining. ஒரு ஸ்லோவர் 1. சம்பவம் நிஜமாலு பெரிய சம்பவம். ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் மோட் தான். அத்தாரிட்டேட்டிவ் ஷாட் நிறைய ஆடிட்டார் இப்போ அஜித். 2 ஓவர் முடிவில் 33 ஸ்கோர். ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கதிர் அண்ட் கதிர். இந்த ஒரு தமிழ் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் நின்று பிடிக்கிறாரு அங்கே குணா. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு. ஒரு பிரேக் த்ரூ தேவை. அவங்களுக்கு தேவைப்பட்ட விக்கெட் அஜித் அவர் அந்த எண்ணில் இருக்காரு. ஸோ மேக்ஸிமம் பால்ஸ் டாட்டு போடணும். அவரை ஸ்ட்ரைக்கு வர வைக்க விடாமல் பார்ப்பாங்க. இப்போ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 2 down பேட்ஸ்மேன் ஹிட்மேன் காமேஷ். 2வது பந்து த்ரூ த லைன் நேராக தூக்க பார்த்தாரு. சிங்கிளோட சேஃபாக வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது அந்த ஒரு சிங்கிள் தான். 4 more remaining. அஜித் ஆன் ஸ்ட்ரைக். அதே மாதிரி பந்து காமேஷ்க்கு போட்டா அதே பந்து இன்னும் கொஞ்சம் லென்த் பிஃபோர் ஆல்ட்டு போட்டாரு. 2 ரன் கொடுக்கக்கூடாத 2 ரன் மாற்ற விடக்கூடாது. இப்போ ஸ்ட்ரைக்கை டவுன் த ட்ராக் நேராக போயிருக்கு. குணால் தடுத்து கொடுத்துருக்காருங்க. த்ரோ இந்த எண்டுக்கு வந்திருக்கு. கரெக்டான த்ரோ, கரெக்டான விக்கெட்டை பிடிக்க, பிக் ஃபிஷ்ஷை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நல்ல இன்னிங்ஸ் எண்டுக்கு வந்திருக்கு. 3 ஓவர் மேட்ச்சில் 30 ரன் மேலே. முக்கியமாக ஒரு வாரத்துக்கு அவள் தான் காரணம் கதிரன் கதிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஜனா ஸ்டேக்கில் 2 more remaining. முதல் இன்னிங்ஸில் நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. லூஸாக பிடிச்சி போட்டாருன்னு தோணுது. குத்துனதுக்கப்புறம் நல்ல பவுன்ஸ் வேறு. டார்கெட் டிசைடிங் பால் உள்ள போடப்பட்ட பந்து ஃபுல்லாக பேட்டை விட்டாரு. தலையை தாண்டி ஒரு 6 பார்க்க முடியுது. ஸோ லாங் ஆன் மேலே ஒரு 6 அடிச்சு முடிச்சிருக்காரு. ஜனாவும் தான் பங்குக்கு ஒரு பெரிய லான்ச்சை போட்டு போயிருக்காங்க. 43 44 டார்கெட்டு. சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் துரை. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண லெஃப்டாக வந்திருக்காங்க கீர்த்தி. ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க வந்து. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சைடில் தான் போகணும்னு கரெக்டாக போட்டிருக்காரு. செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. எதிர்வையில் ஆயிடுச்சு. இப்போ சிங்கிள்.
ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குணால் ஸ்ட்ரைக்கில். ஒரு மோர் ரிமைனிங். ஒரு பால் சிங்கிள். ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. பேக் ஆஃப் லென்த். 2 மோர் ரிமைனிங். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. ஒரு ஸ்லோவர் 1 கையை ரோல் பண்ணி போட்டார் கடைசி நிமிஷத்தில். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தமிழ். 1 மோர் ரிமைனிங் ஃபர்ஸ்ட் ஓவரில். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. ஊற்றி ஏற்றிட்டாருங்க. எப்போதும் போல் போட்டிருக்காங்க ஆஸ் யூஷுவல். ஒரு எக்கனாமிக்கல் ஓவர். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க உடையாலைப்பட்டி. செகண்ட் ஓவர் மீண்டும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஹரீஷ் வந்திருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் எப்படி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோ அதே மாதிரி தஞ்சாவூர் சைடு வந்து எப்போதுமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தினேஷ். செகண்ட் பால் நல்ல பவுன்ஸு. கால்ட்டே போட்டார். ஸ்லோவர் 1 கையை ரோல் பண்ணி போட்டாங்க. லோ டாஸ் நல்லா இறங்குச்சு. ஒரு ரன். ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாங்க. ஒரு அடி இழுத்து முன்னாடி போட்டாருங்க. ஆர்க் அவுட்டு. ஹரீஷ் திந்து பேக் ஆஃப் லென்த் பேச ஏற்றி போட சொன்னாங்க. தேர்ட் மேன் தடுக்க சிங்கிள். 1 மோர் ரிமைனிங் ஓவரில். வெல் வித்தின் த லைன். மீண்டும் ஒரு பேஸ் ஆஃப் டெலிவரி. டாட் அண்ட் ஓவர் 2. முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட லெஃப்ட் ஆர்ம் ரெண்டாவது லெஃப்ட் ஆர்ம் அவரும் 2 தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. மேட்ச் போகிறதுக்கு நியூ பவுலர் அஜய். ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட் ஆஃப். செகண்ட் பால் வேகத்தை அதிகப்படுத்தி போட்டாங்க. ஒரு வேரியேஷன் குத்தி வெளியே போயிருக்கு வந்து. பட் வெல் வித் இந்த லைனாக இருந்திருக்கு. நேருக்கு நேரா பாட்டம் ஆஃப் த பேட்ல எடுத்தாரு. பேக்வர்ட்ல ஓடி கட்டன் மூலம் எடுத்துட்டாங்க. அஜய் சம ஹைட் போயிடுச்சு வந்து. அஜய் டு தினேஷ் லூஸா பிடிச்சி லாஃப்ட் அடிக்க பார்த்தாரு. ஊராட்சி மன்ற தலைவர் துரைக்குடி எவ்வளோ ஆத்தி போட முடியுமோ அப்படி போட்டாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. கம்ப்ளீட் டாமினேஷன் காட்டி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. கதிரன் கதிர் won the match.